வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, அதாவது நோ சுகர், நோ மைதா, நோ அவன், அதாவது ஓடிஜி கூட இல்லாத குக்கரில் வச்சு பண்ணுற கேக். என்ன கேக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டேட்ஸ் கேக். டேட்ஸ் அண்ட் பனானா வால்நட் போட்டு கேக் பண்ண போகிறோம். இதில் ஒரு ஸ்வீட்டே டேட்ஸில் தான் இருக்குது. இந்த டேட்ஸ் எவ்வளோன்னு கேட்டேன்னா 250 கிராம்ஸ் டேட்ஸ். இதை ஒரு அரை மணியாக நல்லா சூடு பால் விட்டு ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா இப்போது இந்த மாதிரி சீட்லெஸ் டேட்ஸ் கிடைக்கும் பார்த்துருக்கேன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த சீட்லெஸ் டேட்ஸை நல்லா ஒரு கொதிக்கிற பால், 1 கப் மில்க்கு. கேக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கப்பு யூஸ் பண்ணி பண்ணுறது தான் கரெக்டாக வரும். அந்த மெஷர்மெண்ட் தப்பானாலே கேக் அவ்வளோ தூரம் கரெக்டாக வராது. 1 கப் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும், தெரியறது இல்லையா? இந்த மாதிரி 1 கப் அப்படி போட்டிருக்கோம். இந்த 1 கப்பால் 1 கப் மில்க் இதில் விட்டுருக்கேன். இது 250 கிராம்ஸ் டேட்ஸ். இதை அரைச்சின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நல்ல கனிஞ்ச பழமாக இருக்கட்டும். அது இந்த கனிஞ்ச பழத்தை, அதாவது இந்த செவ்வாழை சொல்லுவா பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட இதுக்கு போட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா பீஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நெசுக்கிடுங்க இந்த பழத்தெல்லாம். ஸோ நம்ம இந்த பெரிச்சம்பழத்தை டேட்ஸ் நல்லா அந்த பாலோடு சேர்த்து அரைச்சின்னு வந்தாச்சு. இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழமும் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் 2 ஆட் பண்ணிட்டோம். இதில் 3/4 கப்பு ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயில், எந்த விதமான வாசனையும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது 1/4 கப்பு. இதால் 3 தடவை விடுறேன் நான். 1 2 3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி பிளெண்டர் இல்லையே எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறவா, ஜஸ்ட் அந்த விஸ்க்னாலே மிக்ஸ் பண்ணலாம். இதை நீங்கள் எவ்வளோ நாளை இந்த மாதிரி இது பண்ணணும்னு கேட்டேன்னா, ஒரு 5 மினிட்ஸ் நிச்சயமாக இதை இது மாதிரி பிளெண்டரால் இது பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா விஸ்கால் நல்லா இது பண்ணுங்க. இப்போ நல்லா அதை பிளெண்ட் பண்ணிட்டோம். இது கோதுமை மாவு 1 கப், 2 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஸோ இது கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1/2 கப் பால் எடுத்துக்கிறேன். இதுலேயே பாதி விடுறேன் ஃபஸ்ட்டு. குவார்ட்டர் கப் போட்டிருக்கோம், 1/4 கப்பே போட்டுடுறேன். ஸோ இது நம்ம ரெண்டா ரெடி பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் வால்நட் போடலாம். வால்நட் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவா பாதாம் போட்டுக்கிறேன், எல்லாம் போட்டுக்கோங்க, உங்கள் சௌரியம். அதே மாதிரி கொஞ்சம் ஃபைனாக கட் பண்ண டேட்ஸும் போட்டுடலாம். இதில் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு ஹெல்தி வெர்ஷன் கேக். கண்டிப்பாக ஆற்றுலேயே நம்மள்ட்ட எல்லா ஆற்றுலேயும் கோதுமை மாவு இருக்கும், எண்ணெய் இருக்கும், பேரிச்சம்பழம் ஒன்றும் பெரியது இல்லை.
வால்நட் பதிலாக நீங்கள் எல்லோரும் வந்து பாதாம் போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கோங்க, இல்லை கேஷ்யூ போட்டுக்கிறேன்னாலும் உங்களோட இஷ்டம். வாழைப்பழமும் கண்டிப்பாக இருக்கும். குழந்தை எல்லாமும் ஹாப்பியாக விரும்பி சாப்பிடுவா இதை. ஸோ இப்போ இது ஹாலிடேஸ்லாம் வரத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குமே தான் பண்ணினேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு டின் எடுத்துட்டுருக்கேன். சைடில் எல்லா இதுலேயும் நீங்கள் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிடுங்க. பேப்பர் இது மாதிரி பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அடியில் பட்டர் பேப்பருக்கு மேலேயும் நடுவிடுங்க. ஸோ நம்ம இப்போ எதில் இதை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் இதை வந்து குக்கரில் பண்ண போகிறேன். குக்கரை வந்து 10 minutes ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை உள்ளே வச்சுட்டு மீடியம் ஹையில் வைங்கோ. அதை வந்து ஒரு 45 minutes to 50 minutes ஆகும் ஈஸியாக. ஸோ நம்ம இப்போ குக்கரில் அதே மாதிரி நீங்கள் ஓடிஜியில் பண்ணிக்கிற இதை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓடிஜியில் 10 minutes ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 degrees சென்டிகிரேடில் 45 minutes கண்டிப்பாக வேணும். பண்ணினேன்னா இது ரொம்ப நல்லா வந்துடும். ஸோ நம்ம இது குக்கரில் பண்ணுறோங்கிறதுனால இன்னொரு 5 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துட்டுருக்கேன். 50 minutes நான். ஸோ இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். இது உப்பு. இந்த உப்பை பார்த்து என்ன மேம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்கோ. இது நிறைய தடவை பேக் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரிங் ஏதாவது போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ரப்பரும் போடலை, வெயிட்டும் போடலை. ஸோ வெறும் அப்படியே இப்படி மூடிக்கிறேன். ஒரு ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை பாக்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ இதை ப்ளேஸ் பண்ணிட்டோம். நல்லா ஏர் பபிள்ஸ் போகிறதுக்கோசரம் அதை நல்லா 2-3 தடவை டேப் பண்ணுங்க. மேலே வந்து கொஞ்சம் இது நான் போடுறது பாதாம், வால்நட், கண்டிப்பாக இது சுகர் வந்து மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஸ்வீட் வேணுங்கிறவா நீங்கள் வேணால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை ப்ரௌன் சுகரோ இதில் யூஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது ஹெல்தி வெர்ஷனாக இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டும் யூஸ் பண்ணாமல் அப்படியே வெறும் பனானாலேயும் இந்த டேட்ஸ்லேயும் இருக்கிற ஸ்வீட்டை வச்சு பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம். இது நல்லா ப்ரீஹீட் ஆகிருக்கும். சூடு வந்துடுத்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வெயிட்டும் போட வேண்டாம், ரப்பரும் போட வேண்டாம். நல்ல மீடியம் ஹையில் ஒரு 50 minutes இது ஆகட்டும். 50 minutes கழிச்சு உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் இது எப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட 50 minutes ஆகிடுது. பிகாஸ் 45 minutes to 50 minutes போகும். எதுக்கும் இருக்கட்டும்னு நான் வந்து 50 minutes விட்டுட்டேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இது ரெடி ஆகிடுது. இது அடுப்பை அணைச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறமா நம்ம இதை பிளேட்டில் மாற்றலாம். ஸோ இது எடுத்து ஒரு 15-20 நிமிஷம் ஆறுது. இதை நம்ம கவுக்கட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. வாவ், சூப்பராக இருக்குது. ஜோராக இருக்குது. 2 நிமிஷம் தொடவே முடியல, கொதிக்கிறது. ஆல்ரெடி ஒரு தடவை கையில் சூடு போட்டுன்ட்டு வயசானா அதெல்லாம் வேற கொஞ்சம் தாங்க மாட்டேங்கிறது.
நல்லா ஜோராக இருக்குது தெரியறதா உங்களுக்கு, சாஃப்டாக இவ்வளோ நல்லா. ஸோ என்னால் இதை கையால் தூக்க முடியலங்கிறதுனால இந்த ஐடியா, இதை இப்படி வச்சு எப்படி ஸோ நல்ல சூடு இருக்குது. இன்னும் நல்லாவே என்ன கேட்டேன்னா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு நீங்கள் இதை கட் பண்ணலாம். கொஞ்சம் இதை ஆறட்டுமா, நம்ம ஆறின அப்புறமே கட் பண்ணலாமா, அதுக்கு தான். ஏன்னா ரொம்ப சுடு கட் பண்ணோன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கரெக்டான அந்த ஷேப் வரலன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் இன்னும் ஒரு 10 minutes ஆற விடுறேன். இன்னும் நல்ல சூடு இருக்குது. ஆனால் எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியுறதா, நம்பி காமிக்கிறதுலே தெரியும் பாருங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆறினப்புறமா அதை கட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் கொஞ்சோண்டு சுகர் பொடி அண்ட் இது பட்டை பொடி கொஞ்சம் ரெண்டையும் போட்டு ஸோ இது நல்லா ஆறினப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இப்போ ஜோராக இருக்குன்னு. நல்ல ஜோராக இருக்கு பாருங்க. ஃபோர்க்கால் இப்படி எடுத்தோன்னா அழகாக வரும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது சாப்பிடணுன்னு. நிச்சயமாக நான் சாப்பிட போகிறேன், அது வேறு விஷயம். அவ்வளோ வாசனையாக இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, அந்த பேரிச்சம்பழத்தோட வாசனை அண்ட் அந்த சின்னமன் பவுடரோட வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.